இன்று என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்த எனதருமை சகோதரி மற்றும் தேவதைகள் கூட்டம் நிறுவனர் மற்றும் ஆசிரியை அவர்களுக்கு முதலில் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் முன்னே ஒரு நந்தவனம் இருப்பது போல் எனக்கு ஒரு உணர்வு. நந்தவனத்தில் எப்படி வண்ண வண்ண பூக்கள் பூத்திருக்குமோ அதே போல் இங்கே குழந்தைகள் பூத்திருப்பது மனதிற்கு மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு பக்கம் ஆகா, நமக்கு இதே போல் நாம் குழந்தையாக இருக்கும் போது நமக்கு இதே போல் ஒரு தென்றல் ஆசிரியர் கிடைத்து நமக்கு இது போல் ஒரு பொன்னான வாய்ப்பெல்லாம் நமக்கு கிடைக்கவில்லையே என்கிற ஒரு ஏக்கமும் என் மனதுக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு நான் முதலில் ஒப்புக்கொண்டதற்கு முதல் காரணம், முதல் இது முழுக்க முழுக்க குழந்தைகளுக்காக, குழந்தைகள் முன்னேற்றத்துக்காக ஒருவர் மாதம் பாடுபடுறாங்க. குழந்தைகளோட கலைத்திறமைகள் அனைத்தையும் வெளியே கொண்டு வரணும், குழந்தைகளை வரையும் ஆற்றலை கொண்டு வரணும், பேச்சாற்றலை கொண்டு வரணும், குழந்தைகளை கவிஞர்களாக தான் ஒரு உலகம் தெரிந்த கவிஞராக தான் இருக்காங்க. இப்போ கூட சமீபத்தில் இலங்கையில் ஹைக்கூ மாநாட்டில் கலந்துட்டு வந்திருக்காங்க. நான் மட்டும் சிறந்த கவிஞராக இருப்பதை விட என் மாணவ செல்வங்களையும் ஒரு சிறந்த கவிஞர்களாக நான் உருவாக்குவேன். என் மாணவ செல்வங்களையும் சிறந்த பேச்சாளர்களாக, எனக்கு இருக்கிற ஆங்கில புலமை என் மாணவ செல்வங்களுக்கும் வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்புமே பள்ளியிலே எடுத்து வைக்கிறாங்க. இங்கே தேவதைகள் கூட்டம் இந்த நிகழ்வுகளை எடுத்து வைக்கிறாங்க. இந்த சின்ன வயசுலேருந்தே நாங்கள் சொல்லுவோம், தெருவில் நம்மள மாதிரி நாங்கள் இருப்போம்ல, அப்போவே நாங்கள் கிண்டல் பண்ணுவோம், இந்த தெருவுக்கு இவங்க தான் அன்னை தெரேசா அப்படின்னு கிண்டல் பண்ணுவோம். ஏன்னா தெருவில் உள்ள ஒரு 10 குழந்தை காலையில் அவங்க அம்மா அப்பா கொண்டாந்து விட்டு போயிடுவாங்க. அதுக்கு மூக்கு ஒழுகிக்கிட்டு இருக்கும், அது குளிக்காது. நமக்கெல்லாம் அதுக்கு பக்கத்தில் போகவே எங்களுக்கு கொஞ்சம் அருவருப்பாக இருக்கும். ஆனால் இவங்க 10 குழந்தையுமே என்ன மூக்கு ஒழுகிட்டு இருந்தா இந்த குளிக்காட்டி என்ன இருந்தாலும் 10 குழந்தையும் தூக்கி வச்சு மடியில் கொஞ்சுவாங்க. கொஞ்சம் அந்த அம்மா அப்பாட்ட ட்ரெஸ்ஸு வாங்கி அந்த பிள்ளைங்களாம் திருப்பி வீட்டுக்கு போகிறப்ப அப்படி ஒரு அழுக்காக வந்த குழந்தைங்க திருப்பி வீட்டுக்கு போகிறப்ப உங்களை மாதிரி தேவதைகள் மாதிரி அவங்க வீட்டுக்கு போகும். பெற்றோர்லாம் சொல்லுவாங்க, நல்ல வேளை எங்களுக்கு சாய் இருக்குது, எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது குழந்தைங்களை விடுறதுக்கு அப்படின்னு. அந்த குழந்தைங்கள் மேலே உள்ள ஆசை இந்த வயசில் இப்போ திடீர்னு வரல. அவங்க குழந்தையா இருக்கப்பே அவங்களுக்கு குழந்தை மேலே ஒரு ஆசை. நமக்கெல்லாம் பெரியவங்க ஆனதுக்கப்புறம் குழந்தைங்க மேலே ஒரு ஆசை வரும். நம்ம குழந்தைகள் பெற்றதுக்கப்புறம் தான் நமக்கு குழந்தைங்க மேலே ஆசை வரும். ஆனால் அவங்க எப்படின்னா, அவங்க உங்களை மாதிரி குழந்தையாக இருந்திருப்பாங்கல்ல, இப்போ சுபஸ்ரீ மாதிரி துர்கா மாதிரி குழந்தையா இருக்க காலத்துலேருந்தே குழந்தைகள் மேலே அவங்களுக்கு ஒரு பற்று. எப்பொழுதுமே நேர்மாமா சொல்லுவோம்னா எப்பொழுதும் குழந்தைகளோட தான் இருப்பாங்க. அது மாதிரி அவங்க எப்பொழுதுமே என்ன செய்வாங்க, அவங்க இருந்தால் அவங்கள சுற்றி வீட்டில் சனி ஞாயிறு இருந்தாலே அவங்கள சுற்றி ஒரு 10-15 குழந்தை இருக்கும். நாங்களாம் சொல்லுவோம், கச்ச கச்சன்னு இருக்கேன், சத்தம் வந்துக்கிட்டு இருக்கேன், எச்சரா இல்லையா அப்படின்லாம் கேட்கலாம். ஆனால் அந்த சின்ன வயசுல சொல்லியிருக்காங்க, இந்த குழந்தைங்களோட இருக்கிறது தான் எனக்கு ஒரு சந்தோஷம். அப்படி உண்மையாக பிரசாரம் நினைச்சதுனாலதான் கடவுள் இந்த ஆசிரியர் பணியை கொடுத்து நீங்கள் என்ன நீங்கள் நீங்கள் குழந்தைங்களோட இருக்கணும்னு ஆசைப்பட்டதுனால அந்த ஆசிரியர் பணியை கொடுத்துட்டாங்க. அப்படி நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அந்த கனவை நோக்கி நம்ம நகர்ந்து கொண்டே இருந்தால் நம்ம ஒரு 10 அடி எடுத்து வச்சா கடவுள் நமக்கு என்ன செய்வார், இன்னொரு 20 அடி எடுத்து வைப்பார். அதனால தான் இன்னைக்கு அவங்களால ஒரு சிறந்த குடும்பத்தையும் சிறந்த குடும்ப தலைவியாக முடியுது. 2 குழந்தைகளுக்கு சிறந்த பெற்றோராக இருக்க முடியுது. கணவனுக்கு சிறந்த ஒரு மனைவியாக இருக்காங்க. இது குடும்பத்தில் எப்படி குடும்பத்தையும் ஸ்கூலையும் அவ்வளோ அழகாக பேலன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ரோல் மாடலாம் எங்களுக்கு இருக்காங்க. பொறுமையாக அவங்கள்ட்ட நிறைய கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி ஸ்கூல்லையும் அப்படி தான், ஒரு துளி ஒரு நிமிடத்தை கூட வீணாக்காமல் எப்படி மாணவர்களிடம் அந்த தரமான கல்வியை கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னு மனசுக்குள்ள வேதனையாக இருக்கும். ஏன் இன்னும் நல்லாசிரியர் விருதுகள்லாம் ஏன் தேடி வரல அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் பெற்றோர்கிட்ட இருந்தும் மாணவர்கள்ட்ட இருந்தும் இந்த மாதிரி தேவதைகள் கூட்டத்தில் மாணவர்கள்ட்ட டெய்லி அவங்களுக்கு நல்லாசிரியர் விருது, மாநில நல்லாசிரியர் விருது, தேசிய நல்லாசிரியர் விருதுலாம் டெய்லி கிடச்சிக்கிட்டே இருக்கு. அப்படினாலதான் தேடி வரல அப்படின்னு இப்போ எனக்கு நினைக்க தோணுது. என்னோட பொன்னான பொழுதுகளை எல்லாம் குழந்தைங்களுக்கு செலவழிக்கணும்னு தோணுது பாருங்க. என்னோட பொன்னான நேரத்தை ஒரு நிமிடத்தை கூட வீணாக்காத ஒருவர் தன்னோட பொன்னான குழந்தைகளுக்காக செலவழிக்கணும். நான் குழந்தைகளுக்காக நான் சின்ன சின்ன பரிசெடுத்து குழந்தைகளோட மகிழ்ச்சி தான் என்னோட மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோட செயல்பட்டு வராங்க. கூட்டத்தோட லட்சியமே நான் நினைக்கிறேன். அந்த லட்சியத்துக்காக ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஒரு தடவை நல்லா கைதட்டுங்க. ரொம்ப தடவை நீங்க நிறைய ரொம்ப பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. குழந்தையுமே என்ன செய்யறாங்க, பிள்ளைங்க வரைய ஊக்குவிச்சிருக்காங்க. அதனால எல்லா குழந்தையும் அழகா வரையுது. எல்லா குழந்தையும் அழகா
பயிற்சி கொடுத்தாங்க. எல்லா குழந்தையும் அருமையா வந்து பேசுது. அவங்க தென்றல் ஆசிரியர் மாதிரி அது என்ன செய்யுது, அழகா கவிதையும் எழுதுது. அப்ப அது சிறந்த ஆசிரியர் வந்து உள்ள திறமைகள் அந்த மாணவர்களிடம் போய் சேர்த்தல் தான் சிறந்த ஆசிரியர் அப்படின்னு எழுத்தாளர் சா. மாடசாமி அவர்கள் வந்து சொல்வார்கள். அது மாதிரி இவங்க வந்து சா. மாடசாமி நூல்களை நிறைய படித்தவர்கள். மாடசாமியோட நூல் படிப்பதற்கு சா. மாடசாமி என்னென்ன அதெல்லாம் பற்றி கொள்கிறத இப்ப நான் வந்து சமீபத்தில் தான் நான் வந்து தெரிந்து கொண்டேன். எங்கள் நாங்க வந்து ஆங்கிலத்துல இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லுவோம் டெய்லி காலையில. அது வந்து தென்றல் ஆசிரியர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டதுதான். சும்மா ப்ரெசன்ட் மட்டும் சொல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் டெய்லி உன்னை வந்து நீ இங்கிலீஷ்ல வந்து உன்னை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கொடு, ரோல் கால் டைம்னு. அது வந்து ஒரு தடவை வந்து தென்றல் ஆசிரியர் எங்க அம்மாட்ட வந்து சொல்லி வருத்தப்பட்டாங்க. நான் வந்து நடத்திக்கிட்டு இருக்கேன், பக்கத்துல 1ஆம் கிளாஸ் டீச்சர் வந்து என்னை என் கிளாஸே கவனிச்சுக்கிட்டு இருக்காங்கம்மா, காப்பி அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னப்ப அம்மா சொன்னாங்க, ரோல் மாடல் இருக்கணும்னு நீ வந்து நினை அப்படின்னு சொன்னாங்க. 1ஆம் ஆசிரியருக்கு மட்டும் இல்லாம 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை இருக்க எல்லா ஆசிரியருக்குமே ஒவ்வொரு விதத்துல ஸ்போக்கன் இங்கிலீஷ். இப்போ டெய்லி எங்கள் பள்ளியில் கார்த்திகை மேல 8:45 to 9:45 வரை ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்பு நடைபெறுது. எல்லாரும் வந்து கதைகள் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து முதல்ல குழந்தைங்களுக்கு கதைகள் எளிய ஆங்கிலத்துல புரிகிற மாதிரி தென்றல் ஆசிரியர் தான் வந்து சொன்னாங்க. அப்ப நாளைக்கு நீங்களும்ப்பா கேட்குற குழந்தைங்களும் வந்து ஆசிரியர் சொல்ற கேட்க உங்களுக்கு என்ன நாளைக்கு நம்ம வந்து எளிய கதைகளை நம்மளும் ஆங்கிலத்துல சொல்லலாம் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு வரும். தமிழ்லே கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா திருப்பி தமிழ்ல சொல்லணும்னு தான் தோணும். ஆங்கிலத்தை கேட்க அது வந்து எந்த ஒரு செயலுமே எந்த அளவு வெற்றி அடையுதுங்கிறத வச்சுதான் அதோட சாதனை லெவலை குறிப்பிடப்படுது. போன வாரம் எங்க ஸ்கூல்ல 1ஆம் வகுப்பு ஆசிரியை தெய்வானேன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அப்படியே ஆசிரியர் தென்றல் ஆசிரியரை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்து அப்போ அவங்க தென்றல் ஆசிரியர் ரோல் மாடலாக இருந்ததுனால அவங்க அழகா அந்த கதையை வந்து சிறுவர்களுக்கு ஒரு சிறிய கதையை வந்து ஆங்கிலத்துல முழுக்க ஆங்கிலத்துல சொன்னாங்க. ஒரு ரோல் தான் இல்லாட்டி எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, எல்லாருமே தமிழ்ல தான் சொல்லியிருப்பாங்க. அப்ப பாக்குற அவங்களுக்கு அப்ப நம்மளும் குழந்தைங்களுக்கு என்ன செய்யலாம், ஆங்கில கதைகளை இங்கிலீஷ்ல கொண்டு நான் தமிழ் இங்கிலீஷ் கலந்து நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன் இதை வந்து இனிமே நம்மளும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரு காலையில ஃபுல் அண்ட் ஃபுல் குழந்தைகள்கிட்ட இங்கிலீஷ்ல மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்லி இப்ப ஃபாலோ பண்ணி அந்த கிளாஸ் ஆரம்பிச்சதுல ஃபுல் அண்ட் ஃபுல் குழந்தைங்கள்ட்ட ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல தான் குழந்தைங்களே என்ன செய்யணும், நீ எனக்கு ஆன்சர் பண்றதுனால நீ வந்து இங்கிலீஷ்ல ஆன்சர் பண்ணு அப்படின்னு சொன்ன. அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்லயுமே குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் இவ்வளவு பொறுமையா இருக்கலாமா, ஒரு நாங்கெல்லாம் சொல்லுவோம் இவ்வளவு பொறுமை வேணுமா சாயிட்ட போய் கத்துக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி குடும்பத்திலேயும் ஒரு ரோல் மாடலா இருந்து பள்ளியிலேயும் ஒரு ரோல் மாடலா இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய, அதுவே ஒரு பெரிய சாதனை தான். மற்றவங்களுக்கு ஒருத்தருக்கு ரோல் மாடலா இருந்தாலும் அதை நான் சாதனை தான் நான் சொல்லுவேன். அப்படி இருக்கப்ப குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலா இருந்து பள்ளியில உள்ள ஆசிரியர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் ஒரு ரோல் மாடலா இருந்து எப்படி அன்னை தெரசா வந்து கொஞ்சம் கூட அருவருப்பு படாம ஒரு தொழுநோயா இருந்தா கூட அவங்கள வந்து தொட்டு இது பண்ணி தொட்டி தூக்குனாங்களோ அதே மாதிரி 2வது அன்னை தெரசான்னு கூட நான் மனசார என்னோட சகோதரிங்கிறதுக்காக நான் வந்து பேசல. இது வந்து கண்ணால நான் வந்து பார்த்து நாங்க கூடவே வளர்ந்ததுனால எந்த அளவுக்கு அந்த அதே மாதிரிதான் இப்ப பள்ளியில உள்ள குழந்தைங்களும் தன்னோட பட்டு சேலையில வந்து வாந்தி எடுத்தா கூட அதை பத்தி அவங்க கேர் பண்ணவே மாட்டாங்க. அந்த குழந்தை வாந்தி எடுத்துச்சே வருத்தப்படுவாங்க விட தன்னோட பட்டு சேலை போயிடுச்சு அப்படின்னு வருது. ஏன்னா அது அவங்களுக்கு அப்படி ரத்தத்துல எதுவுமே திடீர்னு வந்துடாது, ரத்தத்திலே அது வந்து ஊறிடுச்சு. குழந்தைங்கன்னா அவங்க என்ன செஞ்சாலும் நம்ம பொறுத்துக்கணும் அப்படிங்கிறது ஊறிடுச்சு. அதெல்லாம் சொல்ல எனக்கு சான்ஸ், இந்த ஒரு பொண்ணான நேரத்துல எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. அதனால இந்த குழந்தைங்கலாம் என்ன செய்யுங்க, எங்களுக்கு கிடைக்காத இந்த 2 பேருக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கே கிடைக்காத ஒரு பொண்ணான வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால நீங்க ஒவ்வொரு மாசமும் கட்டாயம் மறக்காம இந்த நாளை வந்து நீங்க மிஸ் பண்ணாம வந்து இதுல நீங்க வந்து கலந்துக்கணும்னு நான் வந்து அன்போட கேட்டுக்கிறேன். இப்ப காமராஜரோட பிறந்தநாளை என்ன பேர்ல கொண்டாடுறோம், கல்வி வளர்ச்சி நாள். நல்லா சத்தமா கம்பீரமா சொல்லுங்க, கல்வி வளர்ச்சி நாள். ஃபர்ஸ்ட் காமராஜரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடிப்பா காமராஜரை பத்தி ஒரு பாட்டு பாடிடுவோமா, நம்ம ஒரு 4 வரி பாடுவோமா, சொல்லுங்க பாடுவோமா, பாட நீங்களும் பாடணும்.
கல்வி கண் திறந்த நம் ராசா. கல்வி கண் திறந்த நம் ராசா. கர்ம வீரராம் நம் காமராசா. கர்ம வீரராம் நம் காமராசா. மாரசாமி சிவகாமி அம்மாள். பெற்றறியவர் நம் காமராசா. மாரசாமி சிவகாமி அம்மாள். பெற்றறியவர் நம் காமராசா. 15 ஜூலையில் பிறப்பு. விருது சிறப்பு. 15 ஜூலையில் பிறப்பு. விருதுநகருக்கே இவரால் தான் சிறப்பு. எளிமையின் மறுவடிவம் இவரே. எளிமையின் மறுவடிவம் இவரே. ஐயா ராஜாஜி விலகியது முதல்வரும் இவரே. ஐயா ராஜாஜி விலகியது முதல்வரும் இவரே. 9 ஆண்டு முதல்வராய் ஆட்சி. அது பொற்காலம் என்பதற்கு மனிதர்களே சாட்சி. 9 ஆண்டு முதல்வராய் ஆட்சி. அது பொற்காலம் என்பதற்கு மனிதர்களே சாட்சி. நன்றி நன்றி. ஒரு பாடலோட குழந்தைங்களுக்கு ஒரு பாடலோட ஆரம்பிச்சா புரியும் அப்படிங்கிறதுக்காக இது சொன்னது. விருதுநகர்ல பிறந்திருக்காரு. ஏப்பா காமராஜர் விருதுநகர்ல பிறந்திருக்காரு. 6ஆம் வகுப்பு வரை மட்டுமே படிச்சிருக்காரு. எப்படி 6ஆம் வகுப்பு வரை மட்டும் படிச்சுட்டு அவர் ஒரு நாட்டுக்கே முதல்வர் ஆக முடியும், திட்டங்கள்லாம் தீட்ட முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அதுக்கு காரணம் அந்த காலத்துல 6ஆம் வகுப்பு வரை உள்ள கல்வி அவ்வளவு தரமான கல்வியா இருந்திருக்கு. அதுக்கு மேல அவர்கிட்ட வாசிப்பு பழக்கம் இருந்திருக்கு. அவர்கிட்ட என்ன இருந்திருக்கு? வாசிப்பு பழக்கம் இருந்திருக்கு. தமிழ் புத்தகங்களை மட்டுமல்ல ஆங்கில புத்தகங்களையும் வாசிக்கும் பழக்கம் இருந்திருக்கு. சரியாப்பா? எலிசபெத் ராணிக்கு பக்கத்துல இங்கிலாந்து ராணி எலிசபெத் ராணி, அவங்களுக்கு பக்கத்துல கால் மேல கால் போட்டு உட்கார்ந்த இந்தியாவோட ஒரே ஒரு முதலமைச்சர் நம்ம காமராஜர் தான். புரியுதா? எதனால அப்படி போட முடியுது? இங்கிலாந்து ராணிகிட்ட போய் நம்ம எதுல பேச முடியும்? தமிழ்ல பேச முடியுமா? இங்கிலீஷ்ல பேச முடியும். அப்ப காமராஜருக்கு இங்கிலீஷ் சரியாட்டி அந்த அம்மா பக்கத்துல உட்கார்ந்து இருக்க முடியுமா? முடியாது. அந்த இங்கிலாந்து ராணி தனக்கு சாப்பிட்றதுனா கூட தட்டுல இருந்து தான் எடுத்து வச்சு சாப்பிட மாட்டாங்களா. கணவருக்கோ குழந்தைங்களுக்கோ வந்திருக்கவங்க யாருக்கும் ஒரு தண்ணி கொடுக்கறது கூட என்ன செய்வாங்களா, அவங்க ராணி கொடுக்க மாட்டாங்களா. ஆனா காமராஜர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இங்கிலாந்து ராணி குனிஞ்சு பரிமாறுறாங்க. குனிஞ்சு எதனால? அவங்க பொண்ணு இவங்க ஆனா அதுக்காக அவங்க பரிமாறல. அதுக்காக காமராஜர் ஆண்கிறதுனாலயோ இங்கிலாந்து ராணி பெண்கிறதுனாலயோ பரிமாறவில்லை. முழுக்க முழுக்க காமராஜர் தமிழகத்தை பொற்காலமா மாத்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? எந்திரிச்சு பரிமாறியிருக்காங்க. அப்ப அந்த அருமையெல்லாம் எப்ப நமக்கு, அந்த மரியாதை எல்லாம் எப்ப நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம நாட்டுக்காக நம்ம என்ன செஞ்சோம், நாட்டுக்காக நம்ம என்ன செஞ்சோம். அப்புறம் இப்ப சமீபத்துல ஒரு புத்தகத்துல படிச்சேன். காமராஜர் இறந்தப்ப அவர் சட்டப்பையில ஒரே ஒரு 10 ரூபா இருந்திருக்கு. சட்டப்பையில எவ்வளவு இருந்திருக்கு? 10 ரூபாய் இருந்திருக்கு. ஆனா அவர் எக்கச்சக்க சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. எக்கச்சக்க சொத்து சேர்த்து, சட்டப்பையில 10 ரூபா தான் இருந்துச்சு, ஆனா எக்கச்சக்க சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. எக்கச்சக்க சொத்து சேர்த்து வச்சிருக்காரா காமராஜரா? காமராஜர் பத்தி ஏன் சொல்றீங்க? சொத்து சேர்த்து வச்சாரா? விநாயகர் பேர்ல வச்சிருக்காரா என்னன்னு கேட்கவும், ஆமா சொத்து சேர்த்து வச்சிருக்காரு, நமக்கு சேர்த்து வச்சிருக்காரு, தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மக்களுக்கும் சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. 13,000 பள்ளிக்கூடங்கள் திறந்திருக்காரு. 13,000 பள்ளிக்கூடங்கள் திறந்திருக்காரு. எக்கச்சக்க அணைக்கட்டுகள் திறந்திருக்காரு. அப்ப இதெல்லாம் நமக்கு சேர்ந்த சொத்து தானே. அப்புறம் தொழிற்சாலைகள் 500க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் அவர் பீரியட்ல தான் ஆரம்பிச்சிருக்காங்க.
அப்ப அது எல்லாமே என்ன செஞ்சிருக்காரு, நமக்கு சேர்த்த சொத்து தானே. அதனால நம்ம அவரை சொத்தா நினைக்கணும். நம்ம அவரை என்ன நினைக்கணும், நம்ம அவரை சொத்தா நினைக்கணும். இப்பெல்லாம் என்ன செய்யறாங்க, மினிஸ்டர்லாம் இருக்காங்கல்லப்பா, அவங்க எல்லாம் வந்து நம்ம மினிஸ்டரா இருக்கப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் அரசு காசுலயே வெளிநாடு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, தேவையில்லையோ என்ன செய்யறாங்க, அதிகமா வெளிநாடு போறதுக்கு ஆசைப்படுறாங்க. அதே மாதிரி அந்த காலத்துல நம்ம இதை வந்து தமிழ்நாட்டை வடிவமைக்கணும் அப்படின்னு சொன்னப்ப எல்லா மினிஸ்டரும் அந்த நாட்டில் போய் பார்த்துட்டு வரேன், வடிவமைப்பு எப்படி இருக்குன்னு இந்த நாட்டில் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு 10 ஃபைல், 10 நாட்டுக்கு போறதுக்கு 10 ஃபைல் ரெடி பண்ணிட்டாங்க. அந்த 10 ஃபைலுமே முதல்வராக இருக்க காமராஜர்கிட்ட வருது. ரெடி பண்ணிட்டு எல்லாருமே என்ன செஞ்சாங்க, சூட் கேஸ்ல பெட்டி படுக்க எல்லாம் வெளிநாட்டுக்கு போக தயாரா இருக்காங்க. பாஸ்போர்ட் விசாலாம் எடுத்து வச்சுக்கிட்டு எப்படியும் சைன் போட்டுருவாரு. அவர் வந்து படிக்காதவர் தானே, நம்ம போய் இந்த வெளிநாட்டுல போய் ஒரு 10 நாள் இருந்துட்டு அப்புறம் வந்து இங்க வந்து ஒரு பிளான் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு பிளான் போடுறாங்க. ஆனா அந்த கோப்பு அப்படியே, கோப்புனா அந்த ஃபைலு அப்படியே திரும்பி வந்துடுது. அதுல இங்கிலீஷ்ல ஒரு 4 வேர்டு தான் எழுதியிருக்காரு. இங்கிலீஷ்ல ஒரு கோ அண்ட் சி மதுரை, கோ அண்ட் சி மதுரை. நீங்க இங்க தமிழ்நாட்டுல இருக்க மதுரையை போய் பார்த்தாலே போதும், தமிழ்நாட்டுல இருக்க மதுரையை போய் பார்த்தாலே போதும் அப்படின்னு எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, மதுரையை பார்த்துதான் வடிவமைச்சிருக்காங்க. இன்னொரு தடவை முதல்வராக இருந்திருக்காரு, இன்னொரு தடவை முதல்வர் போஸ்ட்ல இருக்காரு. அப்ப அவருக்கு ஒரு மாநாட்டுக்கு போயிருக்கப்ப ஒரு ரூம் போட்டு கொடுத்துருக்காங்க. சரியாப்பா, ரூம் போட்டு கொடுத்துருக்காங்க, ஏசி போட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப கரண்ட் போயிடுச்சு. அப்ப முதல்வர் தூங்கிட்டு இருக்காரு, கரண்ட் போச்சு, பயங்கர ரகலை ஆயிடுச்சு. உடனே அவ்வளவுதான், இபிக்கு அடிச்சாச்சு. இபி கடிச்சுன்னு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா, இபி முதல்வர் தூங்கிட்டு இருக்க ரூம்ல போய் கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரேட்டர் எடுத்துட்டா. 10 பக்கம் 10 மினிஸ்டர் ஓடுறாங்க ஜென்ரேட்டர் எடுத்துட்டு வர்றதுக்கு. அப்போ வந்து வெளியே வந்து பாக்குறாங்க, வெளியே வந்து ஒரு கைத்து கட்டில் எடுத்து போட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு. வெளியே கைத்து கட்டில் எடுத்து போட்டு முதல்வராக இருக்கப்ப நிம்மதியா திடீர்னு அவர் முடிக்கிறாரு. பக்கத்துல பார்த்தா காவலர் நின்றுட்டு இருக்காரு, விசிறிக்கிட்டு இருக்காரு, விசிறி வச்சு. பயங்கர கோபம் வந்துருச்சு. நீ தூங்க வேணாமா, நீ எதுக்கு இடம் சொல்ற, நீ போய் முதல்ல படு, போய் அவர் ரூம்ல அவர் படுத்துட்டாரான்னு செக் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் காலையில அவர் கண்ணு முழிக்கிற வரை அந்த கைத்து கட்டில தான் படுத்திருந்திருக்காரு அந்த முதல்வர். அப்போ ஒரு எவ்வளவு ஒரு எளிமையான முதல்வரா அவர் இருந்திருப்பாரு அப்படிங்கறதுக்கு இது உதாரணம். இன்னொன்னு, அவர் ஈரோட்டுக்கு போறாருப்பா, அப்ப நிறைய தொண்டர்கள் கூட்டிட்டு போறாரு. இவருக்கு மட்டும் ஒரு ஏசி ரூம் போட்டுட்டாங்க, தொண்டர்களுக்கு சும்மா வராண்டால நீங்க படுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி. அப்ப சொல்லியிருக்காரு, இந்த தொண்டர்கள் இல்லாம நான் வந்திருக்க முடியுமா முதல்வரா, இந்த தொண்டர்கள் இல்லாம இப்ப நீங்க 11th படிக்கலாம் 12th படிக்கலாம், எல்லாத்துக்குமே உங்களுக்கு பேஸ் எது, பிரைமரி ஸ்கூல் தானே. அது மாதிரி முதல்ல இந்த தொண்டர்கள் தான் எனக்கு வந்து பேஸே. அதனால அவங்கெல்லாம் வந்து ஹாலில் ஒரு காத்தாடி இல்லாம படுத்திருக்கப்ப எனக்கு மட்டும் அதுக்கு ஏசி, நான் தொண்டர்களோட தான் படுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்களோட படுத்துட்டோம்னா ஒரே ஒரு முதலமைச்சர் நம்ம காமராஜர் தான். புரியுதாப்பா? அதுக்கப்புறம் காமராஜர் முதலமைச்சர் வந்தாச்சு, சென்னைக்கு போயாச்சுப்பா. சென்னைக்கு போனோன்னா இங்க இருந்து அவங்க அம்மா சொல்றாங்க, தம்பி நான் வந்து உன்னோட இங்கே வந்துடுவா தம்பி, சென்னைக்கு வந்துடுவா, அங்கேயே இருக்கவா தம்பி அப்படின்னு, முதல்வர் இது இருக்கவா தம்பி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பெத்த தாய் மேலே உயிராக தான் இருந்தார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அம்மா நான் உன்னை கொண்டு இங்கே வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கம்மா, உன்னைய பார்க்குறக்கா சொந்தக்காரங்க வருவாங்க, உன்னைய பார்க்குறக்காக சொந்தக்காரங்க வருவாங்க, அங்கே அரசு அலுவலகத்தில் உள்ள எல்லாத்தையும் எடுத்து பயன்படுத்துவாங்க, வாகனம் அரசு வாகனத்தை தான் பயன்படுத்துவாங்க. அப்புறம் அவங்க போகிறதுக்கு கூட 2 மினிஸ்டர் கூடவே போகணும். அந்த எல்லா செலவுமே எது, பொதுமக்களோட வரி பணத்துல தானே செலவு, அதை தான் செலவழிக்கிற மாதிரி இருக்கும். அதனால காலையில வர சொல்லியிருக்காரு அம்மாவை, காலையில சாயந்தரம் தன்னோட சொந்த பணத்துல, சாயந்தரம் வரை அம்மாவுக்கு தன்னோட சொந்த பணத்துல செலவழிச்சு கொண்டே விருதுநகர்ல. இதே மாதிரி அவர் 9 தடவை முதல்வராக இருந்தப்போ, ஒரே 9 வருஷம் முதல்வராக இருந்திருக்காரு. ஒரே 5 தடவை இதே மாதிரி அம்மாவை கூட்டிட்டு வந்து முழுக்க அவரோட சொந்த பணத்துல செலவு செஞ்சு திருப்பி கொண்டே என்ன செஞ்சுட்டாராம், கொண்டு போய் அவங்க வீட்டுல விட்டு வந்துட்டாராம். முதல்வராக இருக்கப்ப நேரு வந்து அப்போ வந்து பிரதம மந்திரியா இருக்காரு. 2 பேரும் டெல்லிக்கு போறாங்க. 2 பேரும் டெல்லிக்கு போறாங்க. அங்கே ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடக்குது. இங்க என்ன நடக்குதுப்பா, மிஸ் உங்களுக்கு ஜெனரல் மிஸ் உங்களுக்கு வருஷம் நடத்துவாங்கல்ல சயின்ஸ் எக்ஸிபிஷன், அது மாதிரி ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடக்குது. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம வெயிட் பார்க்குறோம்ல மிஷின், எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் வெயிட் பார்க்குறோம்ல மிஷின், யார் பார்த்துருக்க வெயிட் பார்க்குற மிஷின், ஏறி வெயிட் பார்த்துருக்கியா? அப்பதான் முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? அப்ப நேரு மாமா எல்லாரும் போய் அதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இப்ப முதல்வர் போறாங்க, பிரதமர் போறாங்கன்னா எத்தனை அமைச்சர் போவாங்க பின்னாடி யோசிச்சு பாரு.
அப்போ 10 அமைச்சராவது போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நேரு மாமா அப்போ 1 ரூபா காயின் போட்டால் தான் வெயிட் தெரியும். 1 ரூபா காயினை உள்ளே போடுறாங்க, நேரு மாமா ஏறுறாங்க, வெயிட் பார்த்துட்டு சந்தோஷமாக கீழே இறங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் 10 அமைச்சர்களும் ஏறுறாங்க, சந்தோஷமாக வெயிட் பார்த்துட்டு கீழே இறங்கிடுறாங்க. காமராஜர் மட்டும் அதில் ஏறவே இல்லை. இப்படி தயங்கி இப்படி நின்றுக்கிட்டே இருக்காரு. முதல்ல ஆனால் இப்படி தயங்கி நின்றுக்கிட்டே இருக்காரு. ஐயா ஏறுங்க, இப்போதான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க, உங்கள் இது பார்த்துக்கலாம், ஏறுங்க ஏறுங்கன்னு எல்லாரும் அமைச்சர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, கையை பிடிச்சி ஏற்றி விடுறாங்க. ஆனால் நேருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு வெயிட் வெயிட் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு தன்னோட சட்டப்பைக்குள்ள கையை விட்டு ஒரு 1 ரூபா நாணயத்தை எடுத்து அந்த மிஷினில், ஏன்னா 1 ரூபா நாணயம் போட்டால் தானே அந்த மிஷின் ஒர்க் பண்ணோம், அதில் போடுறாரு. அதுக்கப்புறம் காமராஜர் ஏற நிற்க சொல்கிறாரு. அதுக்கப்புறம் காமராஜர் வெயிட் பார்க்குறாரு. ஏன் வந்துப்பா ஏறல காமராஜர் வெயிட் மிஷினில் ஏன் போயிடல? வெரி குட், கை தட்டுங்க துர்காக்கு, நல்லா கை தட்டுங்க. ஒரு முதல்வர்கிட்ட, ஒரு தமிழக முதல்வர்கிட்ட சொந்தமாக கையில் ஒரு 1 ரூபா கூட இல்லாமல் இப்போ எவ்வளோ ஒரு நேர்மையான ஒரு ஆட்சி அவர் செஞ்சுருந்தா அவரோட சட்டப்பையில் அந்த 1 ரூபா என்னப்பா 1 ரூபா நாணயம் கூட அந்த முதல்வர்கிட்ட இல்லாமல் இருந்திருக்கும். அவ்வளோ ஒரு நேர்மையான, அதனால தான் அந்த காமராஜர் காலத்தை என்ன சொல்கிறாங்க, காமராஜரோட காலத்தை பொற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம மாணவ பருவமே ஒவ்வொரு காலம் வந்து என்னது பொற்காலம் தான். சரியாப்பா? நீங்கள் என்ன செய்யலாம், இந்த மாதிரி தேவதைகள் கூட்டம் போன்ற இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு மாணவ செல்வங்கள் அனைவருமே என்ன செய்யணும், உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தினா நாளைக்கு நீங்கள் ஒவ்வொருத்தருமே என்ன செய்யலாம், ஒரு ஆகச்சிறந்த சாதனையாளராக வரலாம். சரியா? இங்கே ஒரு அருமையான வயலில் ஒரு நல்ல ஃபெர்டைல் சீட்ஸை நம்ம வந்து தூவினோம்னா அது எப்படி ஒரு தரமான ஒரு விளைச்சலை தருமோ அதே மாதிரி இது ஒரு ஃபெர்டைல் லேண்ட். இது சரியாப்பா? இதெல்லாம் ஒரு ஃபெர்டைல் லேண்டு. உங்களுக்கு என்னது, ஒரு ஃபெர்டைல் சீட்ஸை ஜெனரல் டீச்சர் தூவுறாங்க. அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டு அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் வந்து இங்கே இருக்க நூலக புத்தகங்கள்லாம் எடுத்து நீங்கள் வந்து பள்ளியில் எப்படி மாணவர்கள் பயன்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி நீங்களும் இங்கே நூலக புத்தகங்கள் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் படிச்சுட்டு வந்து திருப்பி கொடுக்குறத அன்றைக்கி பார்த்தேன். அவ்வளோ ஆர்வமோட வாசிப்பு இயக்கம் நடத்தின அன்றைக்கி எல்லார் கையிலையுமே இந்த நூலக புத்தகம் இருந்துச்சு. அப்போ கேட்டப்போ சொன்னீங்க, ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு கையில் வந்து முடிஞ்சோன்னா நூலக புத்தகங்கள் கொடுப்பாங்க, அதை படிச்சுட்டு வந்து அந்த புத்தகத்தில் உள்ளது என்னென்னு அடுத்த மாதம் சொல்லுவோம் அப்படின்னு இந்த பாப்பாவும் துர்காவும் சொன்னாங்க. அப்போ உங்களுக்கு வாசிப்பு பழக்கமும் இந்த தேவதைகள் கூட்டம் மூலமாக வளருது. சரியாப்பா? அதை வாசிப்பை என்ன செய்யணும், வாசிப்பை என்றைக்கும் நம்ம என்ன செய்யணும், நேசிக்கணும். பூமி வந்து நம்ம வசிக்க வந்த இடம் மட்டுமல்ல, வாசிக்க வந்த இடமும் கூட என்பதை நாம் நினைவில் வைத்துக்கொண்டு அந்த வாசிப்பு பழக்கத்தை வளர்க்கறதுக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. அதான் கைதட்டல் கொடுங்கப்பா. இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு பொண்ணான நாளாகவே இருக்குது. முதல்ல எனக்கு இன்றைக்கி வந்து நான் நான் வந்திருக்கேங்கிறத விட இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு இன்றைக்கி தென்றல் ஆசிரியர் எனக்கு கொடுத்ததுக்கு நான் வந்து மனதார நன்றி கூறி, இப்படி மாணவியை வந்து ஆசிரியராக எங்கள் அம்மா அப்பா வந்து மாணவியை ஆசிரியராக உயர்த்தினாங்க. அந்த ஆசிரியரை சிறப்பு விருந்தினராக ஒருத்தர் கூப்பிடுற அளவுக்கு உயர்த்தின எங்கள் தாய் தந்தைக்கும் நான் இந்த இடத்துல என்னை சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டதுக்கு நன்றி கூறி, சிறப்பு விருந்தினராக கூப்பிடும் அளவுக்கு தகுதியாக என்னை உயர்த்தி வைத்திருக்கும் என்னுடைய தாய் தந்தையும் இந்த இடத்தில் நான் நினைத்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.